எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கண்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா காட்டி சுப்பிரமணிய கோவிலுக்கு போயிருக்கிறோம். முருகர் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் இருக்கும். இந்த கோவில் நாங்கள் கீழே தான் இருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருந்தோம். வந்து பார்த்தா இதுவும் வந்து மலை மேலே தான் இருக்குது முருகர் கோவில், காட்டி சுப்பிரமணிய கோவில். இந்த கோவிலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, முருகர் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வடிவில் இருப்பார், சர்ப்பம் வடிவில் இருக்குவார். இது ராகு கேது நாகதோஷத்துக்கெல்லாம் வந்து இந்த கோவிலில் வந்து பூஜைலாம் பண்ணுறாங்க. ரொம்ப விசேஷமான கோவில். கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா 2 கோவில் இருக்கும். இந்த காட்டி சுப்பிரமணிய கோவில், கொக்கி சுப்பிரமணிய கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. 2 கோவிலில் பார்த்திங்கன்னா முருகர் வந்து நாகதோஷ பரிகாரம்லாம் பண்ணுறாங்க இந்த கோவிலில். இது கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 600 வருஷம் பழமையான ஒரு கோவில். இந்த கோவில் மலை மேலே அமைந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா தொட்பல்லாப்பூரில் அமைந்திருக்க ஒரு கோவில். பெங்களூர்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கோவிலுக்கு வரணும் ஒரு 60 கிலோமீட்டரில் பெங்களூர்லேருந்து வந்துடலாம். இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸும் கர்நாடகாவிலேருந்து பெங்களூர் மெஜஸ்டிக்லேருந்து பஸ் இருக்குது இந்த கோவிலுக்கு வரத்துக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் கார் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. கார்லலாம் வந்து பார்க் பண்ணிட்டு நம்ம கோவிலுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இருக்கக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு வந்திருக்க முருகர் கோவிலுக்கு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா முருகர் கோவில், காட்டி சுப்பிரமணிய கோவில்ன்ட்டு. இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா, ஒரே மூல கிரகத்தில் பார்த்திங்கன்னா முருகர் இருப்பார், நரசிம்ம பெருமாளாக இருப்பார். முருகர் பார்த்திங்கன்னா நாக வடிவில் இருக்குவார், சர்வ காட்சி தருவார். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நரசிம்ம பெருமாளும் முருகரும் ஒரே மூல கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் இது. இந்த கோவிலுக்கு வந்துக்கிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 600 வருஷம் பழமையான கோவில், காட்டி சுப்பிரமணிய கோவில். கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா 2 கோவில் அமைந்திருக்கும். முருகர் கோவில் வந்து முருகர் வந்து பாம்பு மாதிரி சர்வ காட்சி தரக்கூடிய ஒரு கோவில். காட்டி சுப்பிரமணிய கோவில், கொக்கி சுப்பிரமணிய கோவில் சொல்லிட்டு 2 கோவில் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம காட்டி சுப்பிரமணிய கோவிலுக்கு வந்துக்கிறோம். கொக்கி சுப்பிரமணிய கோவில் போல் நெக்ஸ்ட்டு போய் வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் இருக்கிறோம். இப்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முருகர் தமிழ் கடவுளான முருகர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 6 படை வீடு இருக்கும். ரொம்ப தமிழ்நாட்டில் காவடியெல்லாம் எடுத்துன்னு ரொம்ப விசேஷமாக முருகர் பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க. கர்நாடகாலேயும் பார்த்திங்கன்னா இந்த கொக்கி சுப்பிரமணிய கோவில், காட்டி சுப்பிரமணிய கோவில், முருகர் கோவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கர்நாடகா தமிழ்நாட்டிலேருந்தெல்லாம் வராங்க. நிறைய கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த சர்வதோஷம்லாம் பார்த்திங்கன்னா சிவன் கோவிலில் தான் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா நாகதோஷம்லாம் வந்து காட்டி சுப்பிரமணிய கோவில், முருகர் கோவிலில் பண்ணுறாங்க. சரி, முருகர் பார்த்திங்கன்னா பாம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், 600 வருஷம் பழமையான கோவில். நம்மளோட வியூவர்ஸ்க்கு எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். வாங்க போய் காட்டி சுப்பிரமணிய கோவில் தொட்பல்லாப்பூரில் அமைந்திருக்கு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 600 வருஷம் பழமையான கோவில். சரி, இந்த பழமையான கோவில் முருகப்பெருமாள், அதிகமான முருகப்பெருமாள் பக்தர் இருக்குவாங்க தமிழ்நாட்டிலலாம். சரி, நம்மளும் முருகர் சில பேருக்கு வந்து வீட்டு கடவுள், குலதெய்வ சாமி முருகர்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவில் சிக்பல்லாப்பூர், கோலார் டிஸ்ட்ரிக்ட்லலாம். சரி, நாங்கள் வந்திருந்தோம். எங்களுக்கு ஒருத்தர் சார் சொல்லித்தார், எங்கள் வீட்டு கடவுள் தான்ப்பா முருகரும். சரி, நீங்கள் போகிறப்ப சொல்லுங்கள், நாங்களும் வரோம், காட்டி சுப்பிரமணிய பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். சரி, அவங்களாம் கூட சேர்ந்து அப்படியே போயிருந்தோம். காட்டி சுப்பிரமணிய கோவில் எப்படி இருக்குது, வீடியோ எடுத்துன்னு வரலாம் முருகர் கோவில்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ எங்கேயுமே தமிழ்நாட்டில் பார்க்காத ஒரு அதிசயம் மாதிரி சொல்லணும்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முருகர் வந்து ஒரு சர்ப கோலத்துலேயும் ஒரு பாம்பு வடிவில் தான் நம்ம இந்த முருகர் இங்கே பார்க்க முடியும். இங்கே பார்த்திங்கன்னா ராகு கேது நாகதோஷத்துக்கெல்லாம் வந்து இங்கே பரிகாரம்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கோவில் முருகர் கோவில். நம்ம நார்மலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகர் கோவில் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்திருந்தோம். வந்து பார்த்தல இங்கே பார்த்தா வித்தியாசமாக இருந்துச்சு முருகர் கோவில். சரி, நம்ம வந்து பார்த்த ஒரு வித்தியாசமான முருகர் கோவில், பாம்பு வடிவில் இருக்கக்கூடிய ஒரு முருகர். நம்மளோட வியூவர்ஸ்க்கு எடுத்து காட்டலாம் இந்த முருகர் கோவில் எப்படி இருக்குது. 600 வருஷம் பழமையான கோவில், கர்நாடகாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முருகர் கோவில், பெங்களூர் அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோவில். சரி, அந்த கோவில் எப்படி இருக்குது சொல்லி வந்து பார்க்கலான்னு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த முருகர் பார்த்திங்கன்னா பாருங்கள் பாம்பு வடிவில் இருக்குவார். பாம்பு படம் எடுத்துகிட்டு அது கீழே முருகர் இருக்கிறாரு. இங்கே நாகதோஷத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுறாங்க. பெங்களூர் அருகாமல் இருக்கிறனால நிறைய பேர் வந்து போகிறாங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா பகுதியில் தான் நிறைய பேர் வராங்க. இந்த நாகதோஷம்லாம் நிவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பூஜைலாம் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் பூஜைலாம் இருக்குது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனம் இருக்குது. அது விட்டால் 50 ரூபாய் தரிசனம் இருக்குது. 50 ரூபாய் தரிசனம் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் வந்துடலாம். ஃப்ரீ தரிசனில் போனால் 2 ஹவர் 3 ஹவர் ஆகுது. அந்தளவுக்கு ரஷ் இருக்குது இந்த கோவிலில். ரொம்ப ஒரு அருமையான கோவில். கர்நாடகாவில் அமைந்திருக்கக்கூடிய காட்டி சுப்பிரமணிய கோவில், தொட்பல்லாப்பூர், பெங்களூர் அருகாமல் இருக்கக்கூடிய கோவில். முருகர் வந்து பாம்பு வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவில் மூலகரில் பார்த்திங்கன்னா முருகரும்
நரசிம்ம பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நம்மளோட சின்ன வீடியோ நம்மளோட வியூவர்ஸ்க்கு எடுத்து காட்டலாம். வாங்க போய் பார்க்கலாம் கோவில்.